ஹாய் ட்ரேடர்ஸ். ஸோ டுடே வந்து லைவ் டேட் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே சரிங்களா. ஃப்ரைடே வந்து இன்றைக்கி டேட் வந்து 4ன்னு நினைக்கிறேன் சரிங்களா. ஸோ வந்து 10வது மாதம் 4ஆம் தேதி. லாஸ்ட் டேட் எப்போ பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 25 பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ வந்து லைவ் டேட் பார்க்கலாம். 2 or 3 டேட் சரிங்களா. ஓகே, ட்ரேட் கொடுத்துட்டு வந்து எக்ஸ்பிளேஷன் தனி வீடியோ கொடுக்குறேன். லைட்டாக எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன் சிம்பிளாக. டீப்பாக வந்து தனியாக ஒரு செப்பரேட் வீடியோ கொடுக்குறேன் சரிங்களா. ஓகே, சார்ட் வந்து கரெக்டான சார்ட் எடுத்து வச்சுக்கலாம். நான் எப்போவும் சொல்கிற ஒரே விஷயம், ஒரு சார்ட்டை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. நியூஸ் டைம் பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நியூஸ் டைம் எப்படி பார்க்குறது தெரியல அப்படின்னா டெய்லியும் மார்னிங் நான் நியூஸ் டைம் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. நியூஸ் டைம் பார்த்துட்டு கரெக்டாக ட்ரேட் பண்ணுங்கள். லாஸ் பண்ணால் வேண்டாம் சரிங்களா. ஓகே, ஸோ டோட்டல் வந்து ஒரு 7 ஷார்ட் எடுத்து வச்சுருக்கேன். நெட்வொர்க் இஷ்யூ. வெயிட். ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரைடே. ஸோ வந்து கரெக்டாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஃப்ரைடேயில் வந்து மார்க்கெட் கொஞ்சம் இம்ப்ராப்பராக தான் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணணும் சரிங்களா. ஓகே, இப்போ ட்ரேடுக்கு வந்து நான் வந்து 30 கொடுக்குறேன் சரிங்களா. ஓகே, சிம்பிளாக பாருங்கள். இங்கே வந்து டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணியிருக்கான் சரிங்களா. சிம்பிளாக அங்கே பாருங்கள், டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணியிருக்கான். மேலே வந்து டபுள் டாப் ஃபார்ம் ட்ரை பண்ணியிருக்கான். பட் இன்னும் அவனால் ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ வந்து எகைன் இந்த இடத்துல செல்லருக்கு போகலாம் சரிங்களா. செல்லருக்கு போகலாம். நான் செல்லர் ட்ரேட் எடுக்கல, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே வந்து செல்லர் கேண்டில் கண்டிப்பாக ஃபார்ம் பண்ணுவான் சரிங்களா. ஓகே சரி, எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் இந்த இதை செல்லர் வரும் அப்படின்ட்டு. ஸோ சார்ட்டு கொஞ்சம் பார்க்கணும், என்ன நடந்துருக்குது, அவன் என்ன பண்ணியிருக்கான், எந்த இடத்துல அவனோட பவரை வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, எந்த இடத்துல அவன் பவருக்கு லெஸ்ஸாக இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம ட்ரேட் எடுக்கணும் சரிங்களா. இது 100% வந்து செல்லர் கேண்டில் தான் சரிங்களா. ஓகே, இது வந்து ஒரு அப் ட்ரெண்டு சரிங்களா. அப் ட்ரெண்ட் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய ட்ரேட் வந்து பையருக்காக தான் இருக்கணும், செல்லருக்காக இருக்கக்கூடாது. அது வந்து மெயின் விஷயம் சரிங்களா, முக்கியமான விஷயம். கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, ஸ்டக் ஆகிடுச்சு, நெட்வொர்க் இஷ்யூ. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் பையருக்கு போகிறேன். ட்ரேடு ப்ளேஸ் பண்ணிட்டேன், பட் இன்னும் ப்ளேஸ் ஆகலை. வெயிட், ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஓகே, அப் ட்ரெண்டு சரிங்களா, மேஜர் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டு. ஸோ அப் ட்ரெண்டுக்காக நான் பையர் எடுத்திருக்கேன். அதுக்குண்டான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன் சரிங்களா. இது டபுள் பாட்டம். ஸோ பாட்டமில் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையர் சரிங்களா. ஸோ தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ரெண்டு விஷயம். ஒரு சார்ட்டில் என்ன நடக்குது, அவன் என்ன பண்ணுறான், யார் ஃபார்ம் பண்ணுறான்றது நமக்கு தெரியணும். அப்போ தான் வந்து ஒரு சார்ட்டை அனலைசிஸ் பண்ண முடியும் சரிங்களா. இது முன்னாடி கேண்டில் வந்து செல்லர் வருவான் அப்படின்னு கன்ஃபார்மாக நான் சொன்னேன். ஸோ கன்ஃபார்ம் செல்லர். ஸோ இந்த கேண்டில் கண்டிப்பாக பையர் கேண்டில் தான் ஃபார்ம் பண்ணுவான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே பையர் இருக்கிறான். ஸோ வந்து அதே மாதிரி இங்கே பையர் ரிஜெக்ஷன் இருக்குது, பையர் ஸ்ட்ராங்காக தான் இருக்கான். ஸோ வந்து பையர் கேண்டில் தான் ஃபார்ம் பண்ணுவான். இல்லை நம்ம ட்ரேடு வந்து நம்ம ட்ரேட்லேயே ஃபினிஷ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை, ஓகே, ப்ராஃபிட் தான் சரிங்களா. ரெண்டு ஷோர் ஷாட் தான். நெக்ஸ்ட்டு கேண்டில் ப்ரெடிக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பட் ஆனால் ப்ரெடிக்ட் பண்ணலாம் சரிங்களா. அது வந்து நம்மளுடைய நாலேஜ் பொறுத்து தான் இருக்குது. ஸோ கரெக்டாக பார்த்து சார்ட் அனலைசிஸ் பண்ணுங்கள், கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுங்கள் சரிங்களா. எது தெரிஞ்சாலுமே அதை வந்து ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் கண்டிப்பாக ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் மேலே உங்களால் வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாற முடியாது சரிங்களா. ஸோ வந்து கரெக்டாக பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இருக்கிற அமௌண்ட்டை லாஸ் பண்ணிக்க வேண்டாம். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயந்தான், ட்ரேடிங் ஈஸியாக வராது, ஆனால் கண்டிப்பாக வரும் சரிங்களா. அதுக்குண்டான எஃபோர்ட், அதுக்குண்டான நாலேஜ், அதுக்குண்டான டைம் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் வரும். கரெக்டாக பார்த்துக்கோங்க ட்ரேடிங் சரிங்களா. அது வந்து பைனரியும் சரி, ஃபாரெக்ஸும் சரி, எல்லாமே நான் சொல்கிறேன் சரிங்களா. ஓகே, இல்லை ட்ரேடிங்கும் ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும். பேசிக்லேருந்து ப்ராப்பராக லேர்ன் பண்ணி நானும் வந்து
கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க, கான்டாக்ட் பண்ணுங்கள், ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணதை ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை மறந்துடாதீங்க. சரிங்களா? ஓகே, ஸோ வெயிட் பண்ணலாம் நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அகைன் திரும்ப செல்லர் என்ட்ரி ஆகிருக்கான். திரும்ப பாருங்கள் செல்லர் தான் என்ட்ரி ஆகிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக செல்லர் என்ட்ரி ஆகி வந்துட்டுருக்கான், மொமெண்டம் ஃபார்ம் பண்ணி ஸ்ட்ராங்காக வந்துட்டுருக்கான். ஆனால் கரெக்டாக பாருங்கள் அந்த ஒரு பையர் கேண்டிலுக்கு என்னால் ட்ரேட் எடுக்க முடிஞ்சது அப்படின்னா எப்படி? அதுதான் நாலேஜ், அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். சரிங்களா? சாதாரணமாக வந்து கரெக்டாக இந்த இடத்துல பையர் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதே போல் முன்னாடி பாருங்கள் செல்லர் வருவான், நான் ஆல்ரெடி சொன்னேன். செல்லர் என்ட்ரி ஆனால் அதுக்கப்புறம் பையர் வருவான்றது என்னோட ப்ரெடிக்ஷன், என்னோட நாலேஜ். கரெக்டாக இந்த இடத்துல பையர் வருவான்றது தான் எங்கள் விஷயம். அது எப்படி? அதுதான் இந்த இடத்துல வந்து நாலேஜ் நான் சொல்கிறது. சரிங்களா? நாலேஜ் அப்படின்றது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் ஆகி தான் வரும். சரிங்களா? ஓகே, ஸோ வெயிட் பண்ணலாம் நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ட்ரேடோட எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் வந்து கிளியர் கட்டாக கொடுக்குறேன் பாருங்கள். அப் ட்ரெண்டு இங்கே டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணியிருக்கான். இந்த ரெண்டு இதை வச்சு தான், பாயிண்ட்டை வச்சு தான் நான் அந்த ட்ரேட் எடுத்தேன். சரிங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் பையர் ஸ்ட்ராங் என்ட்ரி ஆகிறான். ரிஜெக்ஷன் அதே போல் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. ஒரே விஷயம் திரும்ப திரும்ப சொல்கிறேன், தெளிவாக கேட்டுக்கோங்க. ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வராது, ஆனால் வரும். சரிங்களா? ஓகே, பையர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக மேலே போயிட்டுருக்கான். ஓகே, கரெக்டாக பாருங்கள் இந்த பையர் வந்து எந்த இடத்துலேருந்து என்ட்ரி ஆகிருக்கான் அப்படின்னா அது பாருங்கள் ப்ரீவியஸாக இருக்கிற இந்த செல்லர் கேண்டில் இருக்குது இல்லைங்களா, இந்த செல்லர் கேண்டில் எங்கே பையர் என்ட்ரி ஆனானோ அதே இடத்துல திரும்ப இங்கே பையர் என்ட்ரி ஆகிருக்கான். சரிங்களா? இதை வந்து 1 மினிட் கேண்டில், அதே வந்து 30 செகண்ட் கேண்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டபுள் பாட்டமாக ஃபார்ம் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஓகே, நம்ம வந்து 1 மினிட் கேண்டிலில் வந்து ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா 30 செகண்ட் கேண்டில் வச்சு நம்ம ட்ரேட் அது வந்து கன்ஃபர்மேஷன் வச்சு கூட நம்ம ட்ரேட் எடுக்கலாம். சரிங்களா? அது வந்து அது வேறு மாதிரி இருக்கும். டக்குன்னு 30 செகண்ட் மாற்றி 1 மினிட் மாற்றி சேஞ்ச் பண்ணி ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது ப்ராஃபிட் ரேஷியோ இருக்கும் அதில். ஏன்னா வந்து நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் வச்சு தான் ட்ரேட் எடுப்போம். கண்டிப்பாக ப்ராஃபிட் ரேஷியோ அதிகமாக இருக்கும் அது. ஓகே, ஸோ பையர் ஸ்ட்ராங் என்ட்ரி ஆகிட்டுருக்கான். அவன் பாருங்கள் இந்த பையர் வந்து இந்த டபுள் பாட்டமோட இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணுறானா இல்லையா, பண்ண முடியல அவனால். சரிங்களா? சப்போர்ட் பிகம் ஏ ரெசிஸ்டன்ட் பிகம் ஏ சப்போர்ட். ஸோ அந்த டைலாக் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து செல்லருக்கு போகிறேன். நெட்வொர்க் இஷ்யூ அப்படின்றதுனால வந்து ஃப்ரீஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து செல்லருக்கு போகலாம். ஸோ மார்ஜினல் கண்டிப்பாக செல்லர் கண்டியில் வருவான். ஸோ நான் மார்ஜினல் சேஃப்டியில் வெயிட் பண்ணி நான் ட்ரேட் எடுக்கலான்னு இருக்கிறேன். இல்லை அப்படின்னாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வெயிட் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து இந்த இடத்துல செல்லர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. செல்லரோட பவர் அதிகமாக இருக்குது, அதுதான் விஷயம். இந்த இடத்துல செல்லரோட பவர் அதிகமாக இருக்குது, அதனால் வந்து நான் செல்லர் வருவான் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? அதையும் மீறி இந்த இடத்துல பையர் வந்தான் அப்படின்னா நெக்ஸ்ட்டு செல்லர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் இங்கே வந்து செல்லர் என்ட்ரி ஆயிடுவான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து செல்லர் வரல அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வந்து செல்லருக்கு ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறேன். டோஜி இருந்துச்சு அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்ட்ராங் என்ட்ரி பையர் லாஸ்ட்டு 10 செகண்டில் ஸ்ட்ராங் என்ட்ரி. ஸோ வந்து இந்த ட்ரேட் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா லாஸ்ட்டு செகண்டில் என்ன வேணாலும் நடக்கலாம். வெயிட். ஸோ வந்து என்ட்ரி பாயிண்ட் வரையும் வெயிட் பண்ணலாம். ஓகே, வெயிட் பண்ணுறது தப்பு கிடையாது. ஸோ கண்டிப்பாக இதுவும் செல்லர் தான் நினைக்கிறேன் மேக்ஸிமம். கன்ஃபார்ம். ஓகே, நான் இந்த ட்ரேடுக்கு மார்ஜினல் சேஃப்டி எதிர்பார்த்தேன். பட் ஆனால் ஓகே, நான் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலை. இதில் வந்து செல்லர் வருவான்னு தெரியும். பட் ஆனால் இதுக்கும் நான் மார்ஜினல் சேஃப்டி எதிர்பார்த்தேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரேட் எடுத்து லாஸ் ஆகிறத விட ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது பெட்டர். சரிங்களா? புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சவங்க தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ட்ரேட் எடுத்து லாஸ் ஆகிறத விட ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது பெட்டர். புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, ஸோ வந்து நெக்ஸ்ட்டு கேண்டில் வந்து நான் வந்து செல்லர் இருக்க போகிறேன்.
ஏன் செல்லர்? ஸோ வந்து வெயிட் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஏன்னா இந்த இடத்துல செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கான், அதனால் வந்து நாங்கள் செல்லர் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். 100% இந்த இடத்துல செல்லர் தான் வருவான் சரிங்களா. ஆல்ரெடி வந்து இங்கே செல்லர் கேண்டில் படி சொன்னேன், அதுக்கப்புறம் பையர் ட்ரேட் எடுத்தேன், இங்கே செல்லர் ட்ரை பண்ணேன், பட் ஆனால் பையர் ஃபார்ம் பண்ணால் அப்பயே சொன்னேன் நெக்ஸ்ட்டு செல்லர் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு செல்லர், அதுக்கப்புறம் திரும்பவுங்க செல்லர் ட்ரேட் எடுத்திருக்கேன், அகைன் செல்லர் சரிங்களா. 100% ஷோர் தான் இது. ஏன்னா செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கான், அதுதான் விஷயம் இந்த இடத்துல, வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா. சிம்பிள் ட்ரேடு தான், 2 பாயிண்ட்டு தான் சரிங்களா. இந்த 2 கேண்டில் ப்ரிடிக்ட் பண்ணது இந்த டபுள் பாட்டம் வச்சு ப்ரிடிக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற 2 கேண்டில் ப்ரிடிக்ட் பண்ணது இங்கே இருக்கிற 4-5 கேண்டில் வச்சு மட்டும் தான் ப்ரிடிக்ட் பண்ணேன். ப்ரீவியஸாக இருக்கிற கேண்டில் நான் பார்க்கல. இங்கே இருக்கிற ஒரு கேண்டிலோட சைக்காலஜி தான் நமக்கு தேவை சரிங்களா. இங்கே இருக்கிற ஒரு இன்வெர்டட் ஹேமர் சரிங்களா, இந்த ஒரு கேண்டிலோட சைக்காலஜி வச்சு மட்டும்தான் இந்த ட்ரேடு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரேடிங்கில் வந்து சைக்காலஜி தெளிவாக தெரிஞ்சுக்கணும், ஒரு கேண்டில் ஸ்டிக்கோட சைக்காலஜி ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள், ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் கண்டிப்பாக இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணாமல் நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியாது சரிங்களா. ஓகே, அடுத்த வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன் சரிங்களா. ஓகே.